Hi. HTML Hypertext Markup Language. ஸோ நம்ம இந்த கோர்ஸில் இதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ என்னுடைய நேம் தக்ஷணாமூர்த்தி. ஸோ எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ லெட் அஸ் கோ டு HTML. HTMLனா என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றது என்னுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் HTML. ஸோ இதனுடைய பர்பஸ் என்னென்னா டாக்குமெண்டேஷன். ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணினா உலகத்தில் இருக்கிற எந்த யூசர் வேணாலும் எடுத்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் உருவாக்கணுங்கிறது தான் இந்த HTML டாக்குமெண்டேஷன். ஸோ இந்த கோர்ஸில் இதை பற்றி தான் முழுமையாக படிக்க போகிறோம். ஸோ இது நம்ம HTML ஒருத்தர் கற்றுக்கணுன்னா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும். நோட் பேடு இதெல்லாம் டைப் அடித்து சேவ் பண்ண தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தென் வெப்சைட்லாம் சர்ச் பண்ணி நிறைய வெப்சைட்டை ரெகுலராக நீங்கள் விசிட் பண்ண தெரிஞ்சதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த மாதிரி இல்லை பிளாக்ஸு, ஃபோரம்ஸு, இந்த மாதிரி நிறைய விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்ததுன்னா இந்த C அல்லது C++, ஜாவா இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். இல்லை எனக்கு நான் டெவலப்மெண்ட் பண்ண போகிறதில்ல, டிசைனிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா நத்திங் எல்ஸ். உங்களுக்கு கம்ப்யூட்டரில் டைப் அடித்து சேவ் பண்ண தெரியணும். தென் நிறைய இன்டர்நெட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது ப்ளஸ். ஸோ ஏன்னா இன்றைக்கி இமெயில் இல்லாமல் யாருமே இல்லை. ஸோ இமெயில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அப்படி இல்லைனாலும் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஜிமெயிலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னாவே அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக கோரிலேட் பண்ணிக்க முடியும். HTMLலாம் என்ன, நான் சொல்ல வர்றது ஒவ்வொரு கான்செப்டும் என்ன அப்படின்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நவ் லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக்.